இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், சகரியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் பாதிக்கப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிற கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம். பலவிதமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருடைய வாழ்க்கையில சிறையிருப்புகள் இருக்கலாம், பாதிப்புகள் இருக்கலாம், துன்பங்களும் பாடுகளும் இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மை தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் அரணான பட்டணத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அரணான பட்டணம் எருசலேம். அவர்களுக்கு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அது. அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் அது. அவர்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை பாபிலோன் ராஜா இடத்துல, கல்தேயர் ராஜா இடத்துல ஒப்பு கொடுத்தார். அநேக ராஜாக்கள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். அவர்கள் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. அவர்களுடைய சொத்துகள் அழிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறி போனது. எல்லாவற்றும் இழந்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் வேதனை, துன்பத்தை, கஷ்டங்களை அனுபவித்து அவர்கள் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சகரியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவர்களை விடுதலையாக்குவார். என் இயேசுவை ரட்சிப்பார். என் இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். என் இயேசுவின் கடனிலிருந்து விடுவிப்பார். என் இயேசுவின் வியாதிலிருந்து சுகம் கொடுப்பார். என் குடும்ப பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஐயோ, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் செய்வார். எனக்கு விடுதலை வரும், என் குடும்பம் சமாதானம் பெறும், என் வியாதி சுகமாகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் சிறையிருப்பில் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கூக்குரலை கேட்டு, அவருடைய துக்கத்தை பார்த்து, அவருடைய உபத்திரத்தை பார்த்து, அவருடைய ஒடுக்குதலை பார்த்து, ஆலோட்டிகள் அவர்களை அடிக்கிற அடியை பார்த்து கர்த்தர் இறங்கி வந்தார் அவர்களை விடுவிக்கும்படிக்கு. இன்றைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் தோல்வியாகாது, அது ஜெயத்தை கொடுக்க போகிறது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது, அது நிச்சயம் உங்களுக்கு நிறைவான நல்ல ஒரு முடிவை கொடுக்க போகிறது. இங்கே ஒரு நல்ல முடிவு கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். ஹல்லேலூயா. ஆமாங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாருங்க, எரேமியா எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 42ல இருந்து வாசிக்கும் பொழுது, அவர்கள் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக, தீமைக்கு பதிலாக அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு நான் நன்மையே செய்வேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை அவர்கள் இழந்து போயிருந்தார்கள். தீமை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். பெரிய தீங்கு அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர், நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நன்மையாய் மாற்றுவேன், அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்புதேவனுடைய பிள்ளைகளே, அவர்களோடு கூட புது உடன்படிக்கை பண்ணுவேன், எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல், தேவனை ஆராதிக்காமல், தேவனுடைய உடன்படிக்கை மீறி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். ஆகினாலே அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு புது இருதயம், புதிய ஆவியை கொடுத்து, அவர்களுக்கு பாருங்க, நன்மையை நான் செஞ்சு, அது பிறகு அவர் சொல்ற புது உடன்படிக்கை நான் ஏற்படுத்தி, நான் அவர்களுக்கு என்ன செய்வேனா, பிரியமானவருடைய பிள்ளைகளை, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இருதயத்தில் வைத்து, ஹல்லேலூயா, அவர்களுக்கு பாருங்க, அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன்.
அவங்க தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு நல்ல இருதயத்தை, நல்ல கீழ்ப்படிதலை, எனக்கு பயப்படுகிற பயத்தை, என்னை தேடுகிற காரியத்தை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை என்ன செய்வேன், இந்த தேசத்துல நான் நாட்டுவேன். அவங்க தீங்கெல்லாம் என்ன செய்வேன், நன்மையா முடிய பண்ண போறேன். அது பெரிய நன்மையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆமாங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கலாம். அப்ப தேவனுக்கு பயந்தாதாங்க, இல்லைன்னா தேவனுக்கு பயப்பட நமக்கு தீங்கு வரும். தேவனுக்கு பயந்து பாருங்க, நன்மை வரும் நமக்கு. அதுதான் தேவனுக்கு எவ்வளவு நம்ம பயப்படுறோமோ பாருங்க, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனத்துல. அப்ப தேவனுக்கு பயப்படுங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்க பயப்படாதனால தீங்கு அனுபவிச்சாங்க. இப்போ மாறிட்டாங்க. இப்ப தன்னை வாழ்க்கையை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க, தங்கள் பாவங்களை உணர்ந்துட்டாங்க. இனி நாங்க பாவம் செய்ய மாட்டோம், இனி நாங்க தேவனை தவிர வேற யாரும் ஆராதிக்க மாட்டோம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவரை தேடுற உணர்வு வந்துருச்சு, ஆண்டவர் மேல பக்தி வந்துருச்சு. இயேசுவே ஆண்டவர், தேவாதி தேவனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. இப்ப அதை தேடுறதுனால அவர்களுக்கு விடுதலை வந்துருச்சு, சிறையிருப்பு மாறிடுச்சு, துக்கம் மாறிட்டு, கண்ணீர் மாறிட்டு, அடிமைதனம் மாறிட்டு. இப்ப அவர்களுக்குரிய சுதந்திரம், அவர்களுக்குரிய ஆசீர்வாதம், அவர்களுக்குரிய நன்மையை கர்த்தர் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க, வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. தேவன் கொண்டு வந்து சேஃபா சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியும் பிள்ளைகளே, சங்கீதம் 85:12 நீங்க வாசித்து பாருங்க. அது தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். எரேமியா 31:11 என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் என்ன நன்மை அளிக்கிறாரோ அது உங்களுக்கு திருப்தி ஆகும். ரோமர் 8:27 சொல்லப்படுகிறது. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குமா. ஆமென். ஆமாம். அது மாத்திரம் இல்லை, நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வரம் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார், ஜோதிகளின் பிதாவினிடத்தில். அதனால நாம் உணர்ந்து நம் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் பொழுது, மாற்றிக்கொள்ளும் பொழுது, பாவத்தை விட்டு உணர்வடைந்து நாம் அறிக்கையிட்டு அவரை விட்டு விடும் பொழுது நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இரண்டாவது, யோபு புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது யோபை குறித்து சொல்லப்படுற 1ஆம் அதிகாரம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விழுகிறவர், அவருடைய பிள்ளைகளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். தேவன் அவர் வீட்டை சுற்றிலும் வேலி அடித்தார். பிசாசு அவர் வீட்டுடைய அட்ரஸ் தெரியல. பாருங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருந்த யோபு ஒரு நாள் தேவ சன்னிதியில பிசாசு வந்து உட்கார்ந்தாரு. ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி சொல்றாரு. இப்போ யோபு பிசாசு கையில ஆண்டவர் கொடுத்துட்டாரு. யோபனுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டா பிசாசு. வேலைக்காரி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. மனைவி கூட சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி. ஆனால் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது, வேதத்தை அதிகமாய், உணவை பார்க்கல அதிகமாய் அவர் புசிக்கிறது, உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறது, தன் வாயினால் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு யோபு. எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரீரத்தை கூட பிசாசு விட்டு வைக்கல, ஜீவனை தவிர. ஆனால் உத்தமத்தில் உறுதியாய் சாட்சியாய் நின்ற யோபு. யோபு சொல்றார் 30:26 நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது, உபத்திரத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது என்று சொல்லுங்க. உபத்திரத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. உபத்திரமும் தீங்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த யோபு. தேவன் தாங்க யோபு ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, பாதுகாத்தாரு. இப்போ ஆண்டவரை பிசாசு கையில யோபு ஒப்பு கொடுத்துட்டாரு. சோதனை காலம், பாடுகளின் காலம், வேதனையின் நாட்கள், உபத்திரத்தின் நாட்கள், தீமை இருளான நாட்கள். சோர்ந்து போனார் யோபு. ஆனாலும் ஜெபிக்கிறது, தேவனுக்கு பயந்து நடக்கிறது, சத்தியத்தை பிடித்து நடக்கிறது, தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமாய் வாழ்கிறதை அவர் ஒரு நாள் விட்டு விடலைங்க. தன் நண்பர்கள் எல்லாம் என்னவோ பேசினார்கள், ஆகிலும் தேவனுக்கு முன்பாக உத்தமமான. ஆகினால்தான் எந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரோ, எந்த ஆண்டவர் பிசாசு கையில கொடுத்து அதையெல்லாம் அணிந்து போனதோ, அதே ஆண்டவர் யோபுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். யோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க, நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுக்கு முன்பாக உத்தம உண்மையா நில்லுங்க. தேவனுக்கு பயந்திருங்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். ஜெபத்தில் விழித்திருங்கள். யோபை போல நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. மூன்றாவது சொல்லப்படும், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 54:4 சொல்ல, பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை. யோபு 2:26, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 45:17, நீங்கள் என்றென்றைக்கும் சதாக்களும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆம், தேவனை பிடித்துக் கொள்கிறவர்களை, தேவனை சார்ந்து கொள்கிறவர்களை தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வார். ஒருவேளை இன்றைக்கு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கலாம். கர்த்தர் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நான்காவதாக, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 2:9 இங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசா அவரை பார்க்க வேண்டியது இருக்கிறது. எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே எலிசாவை பார்த்து கேட்க, என்ன வேணும்? எனக்கு இரட்டிப்பான வரம் வேணும், ஆவியின் வரம் வேணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வாஞ்சை பாருங்க தேவன் ஊழியத்தை செய்ய. என் அன்பு, இன்றைக்கு உங்களுக்கு வாஞ்சை இருக்கா? தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், சாதிக்கணும், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இரட்டிப்பான வரம் உங்களுக்கு வராங்க. எலியாவின் மேல் இருந்த வரம் எலிசாவின் மீது இறங்கினது போல, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த கிருபையின் வரங்கள் அப்போஸ்தலர் சீஷரின் மேல் இறங்கினது போல, இன்றைக்கு உலகம் முழுவதும் பொழிதரப்படுகிறது போல உங்கள் மீது இரட்டிப்பான வரம் வரும். கர்த்தருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அவர் ஊழியத்தின் தரிசனங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் என்ன ஊழியம் செய்யணும்னு கேளுங்க. கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான வரங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.